திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது 10 பொருத்தம் என்று ஒரு விதி உண்டு. 10 பொருத்தம் பார்க்கணும். அது இல்லாமல் ஜாதகத்தையும் பார்க்கணுங்க. 10 பொருத்தத்தையும் பார்க்கணும், ஜாதகத்தையும் பார்க்கணும். 10 பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக 2 பேருக்குள்ள முக்கியமாக ரஜ்ஜு இருக்கா, யோனி இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். ரஜ்ஜும் யோனியும் இருப்பது மிக மிக அவசியம். குறிப்பாக யோனி பொருத்தம் இல்லாட்டினா திருமணம் செய்வதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யோனி பொருத்தம் இருந்தால்தான் 2 பேருக்குள்ள தாம்பத்திய ஒற்றுமை நல்ல சிறப்பாக இருக்கும். அதுபோல் ரஜ்ஜு பொருத்தம் என்பது தாலி பொருத்தம் என்பதனால தாலி பொருத்தமான ரஜ்ஜு பொருத்தம் இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இந்த 2 பொருத்தம் வந்துட்டாலே, ரஜ்ஜும் யோனியும் வந்துட்டாலே உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு 6-7 பொருத்தம் 8 பொருத்தம் கிட்ட வந்துடும். அடுத்து பார்க்கின்ற போது பிராமணர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தினப்பொருத்தத்தை பார்ப்பாங்க. நான் தினப்பொருத்தத்தை விட தினப்பொருத்தம் இருந்தால் ரொம்ப நல்லது, தினப்பொருத்தம் இல்லாட்டினா கூட பரவாயில்ல ஜென்ரலாக. ஒரு சிலர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கின்ற போது மகேந்திர பொருத்தம் இருக்கான்னு கேட்பாங்க. மகேந்திர பொருத்தத்தில் உங்களுக்கு அதில் ஒரு விளக்கத்தை சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறேன்னா, சம்பந்த விருத்தின்னு போட்டிருப்பாங்க. அதாவது வம்ச விருத்தின்னு போட்டிருப்பாங்க மகேந்திர பொருத்தத்துக்கு. அந்த வம்ச விருத்தி மகேந்திர பொருத்தம் இல்லாட்டினா நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு சில பேர்லாம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த மகேந்திர பொருத்தத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் தொடர்பு கிடையாதுங்க. அது அந்த ஒரு கணக்குக்காக கொடுத்தாங்க. கேந்திரம் என்பது மகேந்திரம். பெண் ராசிலேருந்து ஆண் ராசி 4, 7, 10 இருந்தால் மகேந்திர பொருத்தம் இருக்குன்ற ஒரு கருத்து உண்டு. மகேந்திர பொருத்தம் இருந்தால் நல்லது. மகேந்திர பொருத்தம் இல்லாட்டினா கூட நம்ம திருமணம் செய்யலாம். ஆனால் ரஜ்ஜும் யோனியும் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து பார்க்கின்ற போது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ராசி அதிபதி வசியம் வந்துட்டா, ராசி அதிபதி வசியம் வந்துட்டா அவங்க 2 பேருக்குள்ள ரஜ்ஜு இல்லாட்டினா கூட பண்ணலான்ற ஒரு கருத்து உண்டு. பொதுவாக ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம் வந்துட்டா 2 பேருக்குள்ள ஒரு 10ல் 10 பொருத்தமும் இருக்குன்னு ஒரு கருத்து உண்டு. அதன் காரணமாக அவங்க 2 பேருக்குள்ள தாலி பொருத்தம் இல்லாட்டினா கூட நீங்கள் அது 2 பேரையும் திருமணம் செய்யலான்ற ஒரு கருத்து உண்டு. ராசி அதிபதி வசியம் இருந்துட்டா அவங்க 2 பேருக்குள்ள ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட அது பெருசாக பாதிக்கிறது இல்லை. அதனால் சில முக்கிய பொருத்தத்தில் ராசி அதிபதி வசியம் என்பது முக்கியமாக இருக்குது.